அது குமரி கடலில் ஒரு 130 கிலோமீட்டருக்கு கடல் வந்து முன்னே வந்திருக்கு. அது இல்லாமல் நிலத்துக்குள்ளே கூட மண்ணுக்கு கீழே மூழ்கி போன கோயில்கள் இருக்குது. குமரி கண்டம் வந்து கடலில் அழியறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வெளியே போனாங்க, எப்படி வந்தாங்க. ஒரு 2100 சென்னை அழிஞ்சிடும்னு வந்திருக்கு. முன்னோர்கள் வாழ்ந்து அழிஞ்சு போன இடம் இன்றைக்கி மீன்கள் கிடைக்கிற இடமா மாறி. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனை ஒரு 60 மீட்டர் சர்வசாதாரணமாக கீழே போகிறேன். வடிவேல் எரிந்த வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை. கீழடி பற்றி சொல்கிறீங்களே, கீழடி பற்றி குறிப்பு மணலூர்னு இருக்குது. தமிழ் சொற்பொருப்பியல் மட்டும் உங்களுக்கு நன்றாக தெரிந்தால், தமிழ் இலக்கியம் நன்றாக தெரிந்தால் உங்களால் உலகம் முழுக்கும் தமிழ் சொல்லி கேட்கலாம். நம்ம சொல்லித்தர வேண்டிய குமரி கண்டம் அழிஞ்சதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது வந்து புவி வெப்பம், பனிப்பாறை உருகிறது போன்ற காரணங்களால் மாலத்தீவு, லட்சத்தீவுகள் பகுதிகள்லாம் மூழ்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் வந்து இது எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் எதனால் இது மூழ்கி இருக்கும்? இது ஒரு தடவை முழுகலைங்க. ஆஸ் பர் லிட்ரேச்சர் படி ஒரு 3 தடவை முழுகிருக்கு. பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 72 தடவை கடற்கோள் வந்து அழிச்சிருக்கு. ஆனால் இந்த குமரிகள் அழிஞ்சதுக்கு சிலப்பதிகாரம் தான் ஒரு சான்று சொல்லுது. வடிவேல் எரிந்த வான் பகை போராது, வானத்துலேருந்து ஒரு பகை வருது, வந்து பக்குரியாரும் பன்மழை அடக்கமும் குமரிக்கோடும் பெருங்கடல் கொள்ள. அதாவது ஒரு பக்குரியாறு, நிறைய குட்டி குட்டி ஆறுங்கள், அது கூட குமரிக்கோடும் கடலில் முழுக்குது. அப்போ இது வந்து எரிக்கல் விழுந்தால் மட்டும்தான் சாத்தியம். இப்போ கடல் நீர் உயர்றதால படிப்படியாக தான் ஒரு இடம் அழியும், சி எரோஷன் வரும். இது வந்து ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சு. வடிவேல் எரிந்த வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது பொறாது, பக்குரியாரும் பன்மழை இருக்கும். அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல்கோள் வந்து, அதை கடற்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. இப்போ கூட மடகாஸ்கர் பக்கத்தில் 700 மைலில் ஒரு பர்க்கிள் கிரேட்டர்னு ஒரு எரிக்கல் விழுந்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு வானத்துலேருந்து ஒரு கல் விழுந்திருக்கு, ஆஸ்ட்ராய்டு விழுந்திருக்கு. அதே மாதிரி சிவா கிரேட்டர்னு சொல்லிட்டு சிந்துவெளி கீழே வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சான்றாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிரைமரி சோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அதை வரலாற்று ஆவணமாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஒரு சோர்ஸாக வச்சு தேடுவாங்களே தவிர அதை வரலாற்று ஆவணமாக பார்க்க மாட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வடிவேல் எரிந்த வான் பகை போகாது, அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான். அந்த இன்ஃபர்மேட்டிவ் அடி பண்ணி கடலில் விழுந்து எரிக்கல் செடி இருக்கும். அந்த எரிக்கல் விழுந்ததால் அந்த இம்பேக்டை வந்து இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதனால் இப்போ நமக்கு வந்து உலகத்தில் ரொம்ப அதிசயம் என்னென்னா, உலகத்தில் பல இடத்துல ஒரு இடத்த ஆய்வு பண்ணி தொல்லியல் கண்டுபிடிப்பாங்க. இங்கே அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட லிட்ரேச்சரில் இருக்குது. சங்க இலக்கியங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டைரி. அந்த டைரியில் மணலூர் பற்றி குறிப்பு, கீழடி பற்றி சொல்கிறீங்களே, கீழடி பற்றி குறிப்பு மணலூர்னு இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட வாழ்வியல் அடிப்படையில் உருவான சங்க இலக்கியத்தை அதை மையமாக வச்சு தொல்லியல் தரவு தேடுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் வியப்பு, 10வது வரைக்கும் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். தமிழ் தான் தாய்மொழியாக எனக்கு இருக்குது. தமிழ் தான் நான் கட்டுறேன். அது எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுது. அது கூட நான் என்னுடைய கொஞ்சம் வளத்தை சேர்த்துக்கிட்டேன். தமிழ் சொற்பொருப்பியல் மட்டும் உங்களுக்கு நன்றாக தெரிந்தால், தமிழ் இலக்கியம் நன்றாக தெரிந்தால் உங்களால் உலகம் முழுக்கும் தமிழ் சொல்லை தேட முடியும். அதேமாதிரி தமிழ் இலக்கியங்கள் வந்து பல நாடுகள் பற்றி, இப்போ மணிமேகலை படிக்கிறீங்க, மணிமேகலை ஆப்கானிஸ்தான் பற்றி பேசுவது, மணிமேகலை ஜாவா பற்றி பேசுவது. இப்போ இந்த மாதிரி எங்கே வரும்? வணிகர்கள் சாத்துவன் வந்து இவன் மணிமேகலை அப்பா வந்து மணிமேகலைன்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் அவன் மணிமேகலை தெய்வன்றான். இன்றைக்கும் பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், லாவோஸில் அந்த மணிமேகலை வந்து கும்பிட்றாங்க. நமக்கு வரலாறு வந்து உலகளவு. நம்ம இன்றைக்கி கூட கிரேக்கர்களை பற்றி, இன்றைக்கி சித்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். சித்த மருத்துவத்தில் போகர், காலங்கிநாதன் சீனாவுக்கு போனவர் இருக்கார், ராமதேவர் அரேபியா போனவர் இருக்கார், ரோமாபரி முனிவர் சொல்லிட்டு ரோம நாட்டுக்கு போனவர் இருக்கார். அப்போ நம்ம வந்து ஒரு உலகளாவிய வாழ்க்கையில் தான் இருந்திருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் வைகை நாகரிகத்திற்கும் என்னென்ன ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருக்குது? ரெண்டுமே ஆற்றங்கரை நாகரிகம் தான். ரெண்டுத்துலேயுமே வந்து பொதுவான அந்த கட்டிடக்கலை இருக்குது. ரெண்டுத்துலேயுமே பொதுவான வாழ்வியல் முறை இருக்குது. இப்போ என்னென்னா காலம், அதோடைய காலம் 1800 பிசின்றாங்க, நம்ம காலம் 600 பிசின்றாங்க. ஆனால் இது இன்னும் ஆய்வு பண்ணுறப்போ இன்னும் அதுக்கு முந்தைய காலம் போகிறது. ஏன்னா நம்மகிட்ட ஒரு பழங்கற்கால நாகரிகம் இருக்குது, அது சிந்துவெளியில் இல்லை. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த நாகரிகம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அந்த நாகரிகத்துடைய தொடர்ச்சி தான் இவங்க போனவங்க தான் வராங்கன்றது. இது வந்து ஒரு உலக நாகரிகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குமரி கண்டம் பற்றி விரிவாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டீங்க? கடலுக்கு நடுவில் ஒரு நன்னீர் ஆறு ஓடுது, அதுக்கு பேர் தான் பக்ரூலி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. 1863 எக்கேல் காட்டிலையும் 1864 ஸ்லேட்டர் காட்டிலையும் தான் இந்த குமரி கண்ட கோட்பாடு லெமூரியா கோட்பாடு வருது. அப்புறம் அது வந்து 1898 வந்து லெமுரியா கோட்பாடு தமிழ் இலக்கியத்தோடு தொடர்புடையதுன்ட்டு ஜேஎம் நல்லசாமி பிள்ளை பேசுகிறாரு. 1916க்கு அப்புறம் இது 22க்கு அப்புறம் இது வந்து குமரி கண்ட கோட்பாடாக வருது. 1940க்கு அப்புறம் கடல் கொண்ட தென்னால வருது.
இந்த ரிசர்ச்சுக்கு நான் வந்தது தற்செயலாக தான் வந்தேன். அதாவது நான் ஒரிசாவில் மினரல் மேப்பிங் பண்ணப்போ ஒரிசாவில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து என்னை இதுக்கு தூண்டினார். அப்போ வந்து நான் கடல் ஆய்வு பண்ணக்கூடிய சூழல், அது குமரி மாவட்ட மீனவர்களோட தொடர்புடைய சூழல் இருந்தப்போ கடலுக்குள்ளே முழுகி உள்ள தீவுகள் எங்களால் இடம் காண முடிஞ்சது, மடகாஸ்கர் வரைக்கும். அதிலுடைய பரப்புகள் எப்படி முழுகி போன தீவில் எப்படி மீன் வளம் கிடைக்குது, முழுகி போன தீவில் எப்படி கட்டட இடிபாடுன்னு சொல்லி ஆய்வு பண்ண தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தோம். அதோடைய விளைவு தான் வந்து மிகப்பெரிய, அதாவது புவியியல் அமைப்புகளால் மாற்றப்பட்ட நிலமைப்பு, அதில் இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாடு அப்படி ஆய்வு பண்ணோம். பூம்புகாரில் ஆய்வு பண்ணோம், உங்களுக்கு மாமல்லபுரத்தில் ஆய்வு பண்ணோம், சென்னை சாந்தோமில் கடலில் இருக்க மதில் சுவர் பண்ணோம், பாண்டிச்சேரியில் கடலுக்குள்ளே மதில் சுவர் பண்ணோம். அப்படி பண்ணுறப்ப தமிழகம் வந்து சராசரியாக ஒரு 21 கிலோமீட்டர் கடல் உள்ளே வந்திருக்கு, கடல் பின்வாங்கியிருக்கு. அதே குமரி கடலில் ஒரு 130 கிலோமீட்டருக்கு கடல் வந்து முன்னே வந்திருக்கு. பல இடங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது. இன்றைக்கி கூட குமரி மாவட்டத்தை சுற்றி ஒரு 7 இடங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்குது. அது இல்லாமல் நிலத்துக்குள்ளே கூட மண்ணுக்கு கீழே மூழ்கி போன கோயில்கள் இருக்குது. தூத்தூர் பக்கத்தில் கலிங்கராஜபுரம்ன்றதுல 7 மீட்டருக்கு கீழே ஒரு கோயில் முழுசும் எடுத்தாங்க. அந்த மாதிரி அது மாதிரி கடலூர் பக்கத்தில் திருச்சோரபுரம்ன்ற இடத்துல கூட ஒரு மண்ணுக்கு கீழே இருந்த ஒரு கோயில் எடுத்தாங்க. இப்போ கொற்கையில் நிறைய எடுத்திருக்காங்க. ஆத்தூர் பகுதியிலலாம் மூழ்கி போன இடிபாடுகள்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழகம்ன்றது தன்னுடைய வரலாற்றை வந்து கடலுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் நிறைய இடத்துல மூழ்கி வச்சுருக்கு. இந்த ஆய்வு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசு நிறைவான ஆய்வு. இதனால் கடல் வழிகளை கண்டுபிடிச்சோம், கடல் நீரோட்டங்கள் கண்டுபிடிச்சோம். எப்படி பிரம்மபுத்திராலேருந்து பர்மா ஐராவதியிலேருந்து நன்னீர் ஊற்று இங்கே தூத்துக்குடி வரைக்கும் வருது. அதே மாதிரி குமரி கடல் எப்படி ஒரு நன்னீர் ஊற்று இருக்குது. இதெல்லாம் வந்து குமரி கடல் எப்படி மூழ்கி போன வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்தது, சுரப்பண்ணை காடுகள் இருந்ததெல்லாம் ஆய்வு பண்ணுவோம். இந்த ஆய்வு வந்து மிக முக்கியம். ஆமைகள், இந்த ஆய்வில் ஆமைகள் ரொம்ப முக்கியம். இந்த ஆமைகளுடைய கடலில் நீந்தி வர வழிகள், கடலில் வந்து அது பயணம் செய்கிற முறைகள், அது முட்டையிடுற முறைகள், மறுபடியும் குஞ்சுகள் எடுத்துகிட்டு போகிற முறைகள், அந்த குஞ்சுகள் திருப்பி இனப்பெருந்து வரன்னு சொல்லி இதுதான் என்னோடய ஆய்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு மூலமாக உலக கடல்களில் தமிழர்கள் எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க, அதாவது ஒரு வழி பயணமாக இந்த கடல் பாதை எப்படி இருவழி பயணமாக மாறிச்சு, அப்போ குமரி கண்டம் வந்து கடலில் அழியறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வெளியே போனாங்க, எப்படி வந்தாங்கன்றது ஒரு உலகாவிய பார்வை. அதேமாதிரி குமரி கடல் ஆய்வுக்கு ரொம்ப முக்கியம் இந்தோ பசிபிக் கடல் ஆய்வு. குமரி கடலில் மட்டும் கடல் தண்ணி ஏன் வந்ததுன்றப்ப எங்கே கடல் தண்ணி பின்வாங்கச்சின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ கனடா பகுதியில் கடல் பின்வாங்கியிருக்கு. அப்போ அங்கே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணேன். அங்கே போய் ஒரு 3500 கிலோமீட்டர் இடம் இல்லை கடல் வந்து எப்படி 2000 பின்வாங்கிச்சு, 2300 மீட்டர் உயரத்துலேருந்து கடல் பின்வாங்கியிருக்கு. அப்போனா அவ்வளோ தண்ணி எங்கே போச்சு? அந்த கடலில் தெற்கு பக்கம் வந்திருக்கு. தெற்கு பக்கத்துக்கு அந்த காலத்தில் கிரீக்கர்கள் வச்ச பேர் ஆஸ்திரேலேஷியா, அதாவது அன்னோன் சவுத் லேண்டுன்ற பேரில். அதனால தான் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க, அன்னோன் சவுத் லேண்டுன்னு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு தேவையாக இருக்குது. இந்த ரிசர்ச் வந்து இனிமேல் கடலில் முழுக போகிற தீவுகளுக்கு ஒரு அடிப்படையாக இந்த ரிசர்ச் அமையும். அதாவது லேர்ன் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், வரலாறு என்பது வழிபடுவதற்கு மட்டுமல்ல வழிபடுத்தலுக்குன்னு சொல்லுவேன். அந்த கோணத்தில் குமரி கடல் ஆய்வு வந்து ரொம்ப முக்கியம். வரப்போகிற கடல் அழிவு இப்போ கூட பேப்பரில் வந்திருக்கு, ஒரு 2100 சென்னை அழிஞ்சிடும்னு வந்திருக்கு. வரப்போகிற கடல் அழிவுகளை எப்படி காப்பாற்றுறது, அப்போ ஆறுகள் எப்படி தேவை. சென்னையில் சுனாமி வந்தப்போ பொங்கி வந்த கடல் தண்ணி ஃபுல்லாக அடையாறு ஆற்று வழியாக வெளியே போச்சு, பல்லாவரம் வரைக்கும் வந்தது. அங்கே வந்து திருவேற்காடு வரைக்கும் கூவம் ஆற்று வந்தது. அப்போ இந்த கடல் பொங்குறப்ப அந்த தண்ணியை எப்படி ஆறுகள் உள்வாங்கும், எப்படி வெளியிடுன்ற போது ஒரு முனை நோக்கில் இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். குமரி கண்டம் ஆய்வில் நீங்கள் வியந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அதிசயம். செத்துக்கூட தான் சீதகாதி மாதிரி முன்னோர்கள் வாழ்ந்து அழிஞ்சு போன இடம் இன்றைக்கி மீன்கள் கிடைக்கிற இடமா மாறி இருக்கு. கடலில் சொல்லுவாங்க, அதாவது இடிபாடுகள் இருக்கிற இடத்துல மீன் இருக்கும்னு. அப்போ வந்து செத்தும் கொடுத்தான் சீதகாதின்ற மாதிரி அந்த முன்னோர்கள் வாழ்ந்த மாலதீவு கடல், லட்சத்தீவு கடல், இந்த டிகாகாசியா கடல் எல்லாமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மீன் வளம் உள்ள பகுதியாக மாறி இருக்கு. அதுதான் நான் ரொம்ப அதை சொல்லுவேன். வரலாறு என்பது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது, மக்களுக்கு அடுத்து வர தலைமுறைக்கு வரலாறு எப்படி உதவியாக இருக்குன்றது இந்த குமரி கண்டத்தில் நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி குமரி கண்டத்தில் வந்து ஆராய்ச்சி குமரி கடலில் ஆராய்ச்சி பண்ணுறப்ப ரொம்ப வேந்தேன். தமிழர்கள் எவ்வளோ அறிவு பெற்றவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனை ஒரு 60 மீட்டர் சர்வசாதாரணமாக கீழே போகிறார், எந்த கருவிகள் எல்லாம் போகிறார். எப்போ பயப்படாமல் 5000 கிலோமீட்டர் போகிறாங்க. கடல் பொங்குது, கடல் வீங்குது, கடல் மடங்குது. இந்த திறன் எப்படி வந்தது? தமிழர்களுக்கு இன்றைக்கி கூட தமிழர்கள் உலகம் முழுக்க எந்த நாட்டில் வேலை கிடச்சாலும் போகிறாங்க. மற்ற ஊர்லாம் போனீங்கன்னா பக்கத்து ஊருக்கு வேலை கிடச்சா வேலையை ரிசைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு அறிவாற்றல் எப்படி வந்தது தான் எனக்கு இந்த குமரிக்கண்ட ஆய்வில் நான் ரொம்ப பிடிச்சது. ஒரு உலகளாவிய தமிழர், அந்த இந்தியாவோட வேர்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்கிருந்த பொருட்களை சாம்பிளாக எடுத்துகிட்டு வந்த அனுபவங்கள் இருக்கா? இல்லை, அதை எடுக்க முடியாதுங்க. ஏன்னா ஆஸ் பர் ரிசர்ச், ஆர்காலஜிக்கல் ரிசர்ச்சில் ஒரு பொருளை பார்த்து ரிப்போர்ட் தான் பண்ண முடியும். நம்ம எடுத்தோம்னா அது வந்து ரூல்ஸ் படி சட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம பார்த்துட்டு அடையாளம் சொல்கிறோம்.
இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா சர்ஃபேஸ் கொஷின் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு அதை வந்து தொடாமல் தான் ஆய்வு பண்ணணும். அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் வளர்ச்சியாக இல்லை. இப்போ இந்திய தொல்லியல் துறையில் ஒரு கடல்சார் ஆய்வு வளர்ச்சி இல்லை, இன்னும் இன்ஆக்டிவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த துறையே இல்லை. அந்த துறை ஒன்று உருவாக்கினா தான் இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்க ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸும் சொல்ல முடியும்.